தலைப்போடுங்க புலல் தொடர்பு இயக்கம். சரி, தொடர்பு இயக்கம்னா என்னான்னு சொன்னா புள்ளவல், தொடர்பு இயக்கம்னா என்னான்னு சொன்னா ஏதாலும் ஒரு சட்டம் சார்பா இன்னொரு சட்டத்துல இயக்கத்தை பாக்குறது தான் தொடர்பு இயக்கம். ஏதாலும் ஒரு சட்டம் சார்பா இன்னொரு சட்டத்துல இயக்கத்தை பாக்குறது தான் தொடர்பு இயக்கம்னு நாங்க சொல்லுவோம். ரைட், நாங்க இந்த தொடர்பு இயக்கம்ன்ற பேர்ல நாங்க படிக்க போறது வந்து புள்ளகள் தொடர்பு வேகம் பத்தி மட்டும் தான். ஆனா தொடர்பு வேகம் அதே மாதிரி தொடர்பு ஆர்முடுகள்ன்ற கன்செப்ட் வரைக்கும் இந்த பாடத்தை எங்களுக்கு யோசிச்சு பார்க்கலாம், பின்னுக்கு எங்களுக்கு வரும். நான் இங்க படிக்க போறது தொடர்பு வேகம்ன்ற கன்செப்டா தான் பார்க்க போறோம். சரியா போல, தொடர்பு இயக்கம்ன்ற பேர்ல நாங்க பார்த்தாலும் இதை நாங்க பார்க்க போறது வந்து தொடர்பு வேகம்ன்ற கன்செப்டின் அடிப்படையில தான். ஃபர்ஸ்ட் நான் தொடர்பு இயக்கம்னா என்னான்னு சொல்லிடுறேன், அப்புறம் தொடர்பு வேகம்னா என்னான்னு சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. தொடர்பு இயக்கம்னு சொன்னா ஏதாலும் ஒரு சட்டம் சார்பா இன்னொரு சட்டத்துல இயக்கத்தை பாக்குறதுக்கு பேர் தான் தொடர்பு இயக்கம். அதாவது புள்ளகள் ஏதாலும் ஒரு சட்டம்னு நான் சொல்ல போக்கல, நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரு உதாரணம் மட்டும் போடுறேன். ஒரு பஸ் ஒன்று இயங்கி கொண்டிருக்கி, சரியா? இந்த பஸ்ஸுக்கு நீங்க இயங்குறீங்க, இந்த பஸ்ஸுக்கு நீங்க முன்னோக்கி இயங்குறீங்க. அப்ப இந்த பஸ் சார்பான உங்களோட இயக்கத்தை பார்த்தா அது ஒரு தொடர்பு இயக்கம். அப்ப பஸ் சார்பான உங்களோட இயக்கம், இப்ப நான் பஸ்ஸுக்கு இந்த உங்களை பார்த்தா பஸ் வந்து 100 km/h பெய்த்து கொண்டிருக்கும். அப்ப நீங்க சின்ன வேகம் ஒன்றோட நடந்து கொண்டிருப்பீங்க. அப்ப நீங்க சின்ன வேகம் ஒன்றோட நடக்கிறே தான் நான் பார்ப்பேன். அப்ப நான் பஸ்ஸுக்கு இந்த பாக்குறதுனால உங்களோட இயக்கம் பஸ் சார்பான இயக்கமைக்கும். இப்படிப்பட்ட இயக்கங்களை தான் நாங்க தொடர்பு இயக்கம்னு சொல்றோம். எப்படி ஒரு சட்டம் சார்பா இன்னொரு சட்டத்துல இயக்கத்தை பாக்குறது, பஸ்ன்ற சட்டம் சார்பா உங்களை பாக்குறோம், நீங்க ஒரு சட்டம் ஆயிட்டான் உங்களை பாக்குறோம், சரியா? அப்ப அந்த உங்களோட இயக்கம் வந்து பஸ் சார்பான இயக்கம், அதனால நாங்க அதை தொடர்பு இயக்கம்னு சொல்லுவோம். சரியா புள்ளுவல்? இந்த உலகத்துல எந்த ஒரு இயக்கத்தையும் புள்ளகள் எங்களுக்கு தனியா இதுல இயக்கம்னு சொல்லி கதைக்கலா, இன்னொன்று சார்பான இயக்கமா தான் எங்களுக்கு கதை கேளும். எந்த ஒன்றுடைய இயக்கமும் புள்ளகள் தனியா இது திட இயக்கம்னு சொல்லி எங்களுக்கு சொல்லலாம், இன்னொன்று சார்பாகத்தான் அதோட இயக்கத்தை எங்களுக்கு சொல்லும். சரியா புள்ளகள்? அதாவது இப்ப பஸ்ஸை நான் எடுத்துக்கொண்டா கூட பஸ் வந்து 100 km/h வேகத்தோட பெய்த்து கொண்டிருக்க ஒரு திசையிலண்டா அது எது சார்பான இயக்கம்டா? பூமி சார்பான இயக்கம். ஆல்ரெடி பூமி வந்து சூரியனை சுத்தி மிக பெரும் கதியொன்றோட பெய்த்து கொண்டிருக்கி, ஆனா நாங்க பூமின்ற அந்த சட்டத்துக்கு மேல பஸ்ன்ற அந்த சட்டத்தின் இயக்கத்தை பார்க்க போல பூமின்றத நாங்க ஓய்வளிக்கிறதாக நினைச்சு கொண்டு தான் பஸ் இயக்கத்தை பார்க்கிறோம். பஸ் உள்ளுக்கோட இயக்கத்தை நான் பஸ் உள்ளிக்கிற நான் பார்க்க போக்கல. அப்ப பஸ்ஸ ஓய்வளிக்கிறதாக கருதித்தான் உங்களோட இயக்கத்தை பார்க்கிறோம். இப்படி நாங்க வேறொரு சட்டம் சார்பா இன்னொரு சட்டத்தில இயக்கத்தை பார்க்கிற அந்த விடயத்தை தான் நாங்க தொடர்பு இயக்கம்னு சொல்றோம். சரியா? கொஞ்சம் மயக்கம் மாறிக்கும், இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி சொல்றேன். நாங்க படிக்க போறது தொடர்பு வேகம் தானே, தொடர்பு வேகத்தோட வச்சு நான் இதை பேசுறேன், உங்களுக்கு சிம்பிளா விளங்கும், கேட்டுக்கோங்க. சரிதானே? இப்ப நான் இந்த இடத்துல வந்து பேசாம இப்படி படிச்சுட்டு வந்து கொண்டிருக்கிறேன். ஏண்ட வேகம் என்ன? ஏண்ட வேகம் என்ன? ஏண்ட வேகம் என்ன? அப்படி நான் உட்காந்து தானே இருக்கிறேன். ஏண்ட வேகம் என்ன? சொல்லுங்க. ஏண்ட வேகம் என்ன? பூஜ்ஜியம். ஏண்ட வேகம் வந்து பூஜ்ஜியம். ரைட், ஓகே. ஏண்ட வேகம் பூஜ்ஜியம், அப்படித்தானே? பூமியில வேகம் என்ன? பூமியில வேகம் என்ன? சாரி, அக்யூரேட்டா மறந்து 80,000 km/h நினைக்கிறேன். பூமியில வேகம் 80,000 km/h. ஒரு மணித்தியாலத்துல பூமி 80,000 கிலோமீட்டர் தூரம் போகும். சரியா? பூமியில வேகம் வந்து 80,000 km/h. புலல் நானும் பூமிக்கு மேல தானே இருக்கிறேன். அப்ப நீங்க எந்த வேகத்தை பூஜ்ஜியம் என்று சொல்றீங்க? அப்ப ஏன் நீங்க எந்த வேகத்தை பூஜ்ஜியம் என்று சொல்றீங்க? அப்ப நானும் வந்து 80,000 km/h பெய்த்து கொண்டிருக்கிறார்தானே அர்த்தம். ரைட். இப்படி நான் நீங்க பூஜ்ஜியம் என்னைய சொன்னதுக்கு காரணம் என்னாண்டா, ஏண்ட வேகத்தை நீங்க அளந்தது பூமி சார்பா, பூமி ஓய்வில் இருப்பதாக கருதி நீங்க ஏண்ட வேகத்தை அளந்தனாலதான் ஏண்ட வேகத்தை நீங்க பூஜ்ஜியம் என்று சொன்னீங்க. இப்ப நான் தொடர்பு இயக்கம்னு சொன்ன மாதிரி இது தொடர்பு வேகம்ன்ற கன்செப்ட், இது வந்து தொடர்பு வேகம்ன்ற கன்செப்ட். அப்ப புள்ளிகள் பூமி ஓய்வில் இருப்பதாக கருதி நீங்க எந்த இயக்கத்தை பார்த்தா ஏண்ட இயக்கம் வந்து பூமி சார்பான இயக்கம். வேகத்தை வச்சு சொல்றேன், பூமி ஓய்வில் இருப்பதாக கருதி ஏண்ட வேகத்தை பார்த்தா அது பூமி சார்பான வேகம் என்ற உண்மையான வேகம் அல்ல. இப்படி எந்த ஒரு பொருளுக்கும் புள்ளகள் உண்மையான வேகம் எங்களை கொடுக்கலாம், ஏதாலும் ஒரு சட்டம் சார்பா பார்த்து தான் வேகம் கொடுக்கலும். ஃபார் அன் எக்ஸாம்பிளா பஸ்ஸுக்கு நான் உங்களோட இயக்கத்தை பார்த்தா நீங்க ஒரு மேபி ஒரு 2 km/h சின்ன வேகம் ஒன்றோட நீங்க நகர்ந்து கொண்டு இருக்கலாம், சின்ன வேகம் ஒன்றோட நீங்க நகர்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த உங்களோட வேகம்
எது சார்பான வேகம்டா? பஸ் சார்பான வேகம். உங்களோட வேகம் என்னது? பஸ் சார்பான வேகம். அது உங்களோட தனி வேகம் அல்ல, பஸ் சார்பான வேகம். பூமியில இருந்து நான் உங்களோட வேகத்தை பார்த்தா பஸ் ஒரு 100 கிலோமீட்டர் per ஹவரோட பேத்து கொண்டிருக்கும். நீங்க ஒரு 2 கிலோமீட்டர் per ஹவரோட பேத்து கொண்டிருக்கிறனால வெளியில இருந்து பாக்குற எனக்கு பஸ்ல 100 விளங்கும், பஸ் உங்களுக்கு நீங்க 2ஓட போறதும் விளங்கும். எனவே 102 கிலோமீட்டர் per ஹவரோட நீங்க போறமா எனக்கு விளங்கும். நான் பூமியில இருந்து பார்க்க போக்கல. அப்ப பஸ் சார்பாக உங்களோட வேகம் 2 கிலோமீட்டர் per ஹவராக ஐக்கி, வெளியில இருந்து பாக்குற எனக்கு 102 கிலோமீட்டர் per ஹவர் ஐக்கி. காரணம் பூமி சார்பானோட வேகம் 102 கிலோமீட்டர் per ஹவர். புலல் நான் சொல்றது விளைஞ்சா? ஹேண்ட் ரைஸ் பண்ணுவோம். பலிஹா, நுஸ்ஹா, பலிஹா, ஓகே ரைட். அப்ப எந்த ஒன்றுக்கும் தனிய இது இதுட வேகம்னு சொல்லி ஒன்று இல்ல. ஏதாலும் ஒன்று சார்பா தான் இட வேகத்தை சொல்லும். அதைத்தான் நாங்க என்ன சொல்றோம்? தொடர்பு வேகம்னு சொல்றோம். சரியா? தொடர்பு இயக்கம்னு நாங்க தலைப்பு போட்டாலும் நாங்க இதுக்கு மெயினா பார்க்க போறது சார்பு இயக்கம். சார்பு இயக்கம் நான் தொடர்பு இயக்கத்துக்கு இன்னொரு பேர்த்தா சார்பு இயக்கம். தலைப்பு போட்டால் நாங்க இங்க பார்க்க போறது என்னது? வேகத்தை பத்தி தான். ஓகே தானே? ரைட். எழுதி இப்ப நான் இதை உங்களுக்கு ஆரம்பத்தை நான் இந்த இடப்பெயர்ச்சின்ற கான்செப்ட் படிச்சு தரப்போக்கல ஒரு விஷயம் சொன்னேன். இடப்பெயர்ச்சின்ற ஒரு கான்செப்ட் ஒன்று படிச்சு தரப்போக்கல ஒரு விஷயம் ஒன்று சொன்னேன். அதே மாதிரி வேகத்துக்கு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் சார்பு இயக்கம் படிச்சு தரப்போக்கல சொல்லுவேன்னு சொன்னேன். அதை நான் ரிமைண்ட் பண்ணிடுறேன், எனக்கு சொல்ல மறந்துச்சு. இடப்பெயர்ச்சின்ற கணியம் தானே? இடப்பெயர்ச்சின்ற கணியம் ஏதாலும் ஒரு குறித்த புள்ளி சார்பாக அளக்கப்படுற ஒரு கணியம். இடப்பெயர்ச்சின்ற கணியம் ஏதாலும் ஒரு குறித்த புள்ளி சார்பாக அளக்கப்படுற கணியம். இப்ப இந்த புள்ளி சார்பாகத்தான் நாங்க எங்களோட இடப்பெயர்ச்சியை சொல்லுவோம். இந்த புள்ளியில இருந்து எவ்வளவு தூரம் நாங்க நகர்ந்திக்கிறோம். அப்ப இடப்பெயர்ச்சின்றது ஏதாலும் ஒரு புள்ளி சார்பாக அளக்கப்படுற கணியம். அதாவது அந்த புள்ளியை நாங்க என்ன சொல்லுவோம்டா? மாட்டேற்று புள்ளின்னு சொல்லுவோம். அந்த புள்ளி என்னது? மாட்டேற்று புள்ளி. சரியா புள்ளுவல்? அதே மாதிரி வேகம்ன்ற கணியம் எப்படி அளக்கப்படுற கணியம்டா? ஏதாலும் ஒரு புள்ளி சார்பாக அல்ல, ஏதாலும் ஒரு சட்டம் சார்பாக அளக்கப்படுற ஒரு கணியம். அதாவது பூமின்ற சட்டம் சார்பாகத்தான் இந்த வேகத்தை எனக்கு அளக்கேன். அதே மாதிரி பஸ்ல நான் ஒரு நடையொண்ட போடுவேன்னு சொன்னா அந்த பஸ் சார்பாகத்தான் இந்த வேகத்தை எனக்கு அளக்கலும். விளங்குதா சொல்றது? இந்த வேகம்ன்றது ஏதாலும் ஒரு சட்டம் சார்பாக அளக்கப்படுற கணியம். இடப்பெயர்ச்சின்றது ஒரு புள்ளி சார்பாக அளக்கப்படுற கணியம், அதாவது ஒரு மாற்றேற்று புள்ளி சார்பாக. அதே மாதிரி வேகம்ன்றது ஒரு மாற்றேற்று சட்டம் சார்பாக அளக்கப்படுற கணியம். ஓகே தானே புள்ளல்? இதுக்கு முன்னாடி நான் இதை விளங்கப்படுத்துறேன்னு சொன்ன நீங்க கிளியரா வைக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப வேகம் ஒன்று எங்களுக்கு தனிய சொல்லலாம். இது வேகம் சொல்லலாம். ஏதாலும் ஒரு சட்டம் சார்பா இந்த பொருளோட வேகம் இதுதான் சொல்லலும். நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள்ல சொன்ன மாதிரி பஸ்ல வேகம் 100 கிலோமீட்டர் per hour சொன்னாலும் அது பூமி சார்பான வேகமே தவிர அது பஸ்ஸுக்குரிய தனி வேகம் அல்ல. ஓகே தானே புள்ளால்? ரைட், எழுதிக்கோங்க. எந்த ஒரு இயங்கும் எந்த ஒரு இயக்கமும் ஏதாவது ஒரு சட்டம் சார்பாகவே எடுத்துரைக்கப்படுகின்றது. எந்த ஒரு இயக்கமும் ஏதாவது ஒரு